காஸ்பல் எப்படி வருது அவனுக்கு என்ன சொல்லுது? இவன் நினைக்கிறான் நான் பெரிய குளத்துல பிறந்தனாக்கும், நான் பெரிய ஐஸ்வர்யானாக்கும், நான் உயர்ந்த நிலையில இருந்தனாக்கும், பெரிய வேலையில இருந்தனாக்கும், பெரிய பதவியில அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். காஸ்பல் என்ன சொல்லுது? சுவிசேஷத்தின் சாராம்சம் என்ன? அது என்ன சொல்லுது? ரோட்ல உட்காந்துருக்கான பிச்சைக்காரான பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கான் பாரு, எவ்வளவு நாத்த அடிக்கிறான் பாரு, எப்படி கிடக்குறான் பாரு, பலவீனமா ஒண்ணு இல்லாத கிடக்குறான், தாடியை வளர்த்துக்கிட்டு ஷேவ் பண்ண கூட முடியாம, அழுக்கா குளிக்க முடியாம, சாப்பாடு இல்லாம நொந்து போய் கிடக்குறான் பாரு. அவனை மாதிரிதான் நீ ஆவிக்குரிய விதத்தில் இருந்த. கடவுள் உன்னை பார்த்தாரு, உன்னை பார்த்துட்டு வந்து உன்னை அப்படியே அரவணைத்து கொண்டார். அரவணைத்து கொண்டு உன்னை சுத்தம் பண்ணி, உன்னை நல்லா ஆக்கி, உனக்கு உடுத்தி விட்டு, உனக்கு எல்லாம் பண்ணி நடுவீட்டில் உட்கார வச்சு உன்னை அழகு பார்க்கிறார். உன்னை அவருடைய பிள்ளை ஆக்கிட்டார்னு சுவிசேஷம் அவனுக்கு சொல்லுகிறது. அவன் நினைச்சிட்டு இருந்தான் தான் பெரிய ஆளுன்னு, பெரிய அந்தஸ்து உள்ளவனு. சுவிசேஷம் அவனுக்கு சொல்லுது, இல்ல இல்ல நீ கடவுளுக்கு முன்னால் நீ பாவி. ரோட்ல கிடக்கிற ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருந்தானோ அது மாதிரிதான் நீ ஆவிக்குரிய விதத்துல ஒண்ணு இல்லாதவனா கிடந்த. கடவுள் உன்னை ஏற்றுக்கொண்டார். அப்ப இப்படிப்பட்டவர் இதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் ஒரு பக்கம் ஏழையா இருந்தான்னா அவன் என்ன நினைக்கிறான்? எப்பா நான் எங்க இருந்த கடவுள் என்ன வந்து அரவணைச்சுக்கிட்டாரு, எனக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்திருக்காரு, அவருடைய பிள்ளை ஆகிட்டாருன்றான். பணக்காரன் தானே அவன் எப்படி யோசிக்கிறான்? ஐயோ நான் நினைச்சிட்டு நான் பெரிய ஆள், நான் ஒரு நாள் எனக்கு காமிச்சாரு எனக்கு கத்தர், நான் ஒரு பாவி அருகதையற்றவன் நினைச்சு காமிச்சாரு. அவர் தான் என்ன ரட்சிக்கிறார், அவருடைய கிருபை தான் என்ன ரட்சிக்கிறதுன்னு காமிச்சாரு. அது மூலமா தான் நான் ரட்சிக்கப்பட்டேன்றான்.